ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதிகாலை வேலை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுதுங்க. ஸோ ஒரு ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு ஜங்ஷனில் தான் இருக்கும். கடலூர் துறைமுகம் சந்திப்பு, கடலூர் போர்ட் ஜங்ஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் மெமோ சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மெமோ சீரீஸில் ஒரு அடிஷ்னலாக இன்றைக்கி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு டெமோ ஜேர்னி தான் பண்ண போகிறோம். ஸோ டீசலில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுஸ் லாங்கஸ்ட் ரன்னிங் டெமோன்னு சொல்லுவாங்க. ஸோ கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து விருதாச்சலம் வழியாக சேலம் வரைக்கும் போகிற டெமோவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் 4:45 இங்கே கடலூர்லேருந்து கிளம்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துட்டேன், உழவன் எக்ஸ்பிரஸ்லேயே வந்துட்டேன். நான் உழவன் கரெக்டாக ஒரு 2:30 வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அப்படியே இங்கே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு வெளியில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்டும். ஸ்டேஷனுக்குள்ளே போய் டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். டெமோ ஜேர்னிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ காரைக்கால் திருச்சி டெமோலாம் நம்ம சேனலில் ஜேர்னி பண்ணியிருக்கோம். ஸோ பட் பார்த்திங்கன்னா மெமோ சீரிஸ் ஆரம்பித்த பிறகு ஃபர்ஸ்ட் அடிஷனலாக டெமோவில் இன்றைக்கி தான் ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் டைமு. ஸோ சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிற ரூட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இருக்கும். ஸோ நெய்வேலி வழியாக பார்த்திங்கன்னா விருதாச்சலம் வரைக்கும் போகும். நம்ம சேனலில் ட்ரை பண்ணாத ஒரு ரூட் அது. ஸோ நெய்வேலி பக்கம்லாம் நான் ட்ரெயினில் போனதே கிடையாது. பஸ்லலாம் நிறைய முறை போயிருக்கேன், பட் ஆனால் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நான் போனதே கிடையாது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏர்லி மார்னிங் டைம்லேயும் அதுவும் இருக்க போகுது. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின்கிட்ட போய்ட்டு அடுத்த டீட்டெயில்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். கடலூர் போர்ட் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜங்ஷன் தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. வெளியில் ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. கடலூர் ஜங்ஷனோட என்டையர் பில்டிங்கே இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற ஒரு ஜங்ஷனு. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரெயின் அங்கே நிற்கிதுங்க. பட் ஆனால் நம்ம ட்ராவல் பண்ண போகிற டெமோ அது கிடையாது. நம்ம டெமோ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பாற்றிப்புலியூர் திருச்சி டெமோங்க. ஸோ இங்கேருந்து எம்டி ரேக்கு திருப்பாற்றிப்புலியூர் எடுத்துகிட்டு போய்டுவாங்க. நம்மளோட டெமோ அங்கே ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருக்கோம். இந்த கடலூர் போர் ஜங்ஷனை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோமா. ஸோ இந்த டெல்டா சைட் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸில் எல்லா ட்ரெயினுக்கும் பார்த்திங்கன்னா கடலூர் போர் ஜங்ஷன் ஹால்ட் இருக்காது. ஸோ பாதி ட்ரெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா கடலூர் போர்ட்டில் நிற்கும். மீதி பாதி ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பாற்றிப்புலியூரில் நிற்கும். ஸோ திருப்பாற்றிப்புலியூருக்கும் கடலூர் போர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வந்து டவுனுக்கு அவுட்டரில் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆக்சஸ் அந்த 4 கிலோமீட்டர் போகணும். திருப்பாற்றிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல. ஸோ திருப்பாற்றிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் எக்ஸிட் ஆனிங்களானே போதும் கடலூரோட புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ கடலூர் டவுனுக்கு நடுவில் இருக்க ஸ்டேஷன் தான் திருப்பாற்றிப்புலியூர். அதனால தான் பாதி ட்ரெயின்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஹால்ட் இருக்கும், மீதி பாதி ட்ரெயின்ஸ்க்கெலாம் அங்கே ஹால்ட் இருக்கும். ஸோ அங்கே நிற்கிற ட்ரெயின் இங்கே நிற்காது, இங்கே நிற்கிற ட்ரெயின் அங்கே நிற்காது. ஸோ நீங்கள் கடலூர் டவுனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாற்றிப்புலியூரில் இறங்கினா தான் ஈஸி ஆக்சஸாக இருக்கும். இந்த டெல்டா சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாட்டான பீக்கான டைமுங்க. ஸோ எல்லா ட்ரெயின்ஸுமே பார்த்திங்கன்னா நைட்டு தான் இந்த டைம் இந்த ரூட்டில் கிராஸ் ஆகும். ஸோ நம்ம உழவன் வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெயின்ஸும் கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் ட்ரெயினாக ஒரே ஒருத்த மட்டும் இப்போ வந்துட்டுருக்கான். ஸோ ராமேஸ்வரம் சென்னை போட்மெயில் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் மட்டும் இப்போது பிளாட்ஃபார்ம் 1 வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவன் போன பிறகு அடுத்த வண்டின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி தான் இங்கேருந்து அஃபீஷியலாக டிபார்ட் ஆகிறது. போட் மீலோட அன்ரிசர்வ்டு இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. செம்ம காலியாக இருக்குது கோச்சு. கேமராவில் தெரியுதா தெரியல, பயங்கரமாக கொசு முக்கியதுங்க. இங்கே செம்மையாக கடிக்குது, உட்காரவே முடியல, எவ்வளோ கொசு முக்கியது பார்த்தீங்களா. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நிற்கிதுங்க. ஸோ ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்முக்கு போயிடுவோம். நம்ம டெமோ பார்த்திங்கன்னா இந்த டெமோக்கு முன்னாடி அங்கே ரெட் லைட் தெரியுது பார்த்திங்களா, அங்கே நிற்கிது நம்ம டெமோ.
டெமோவில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக இருக்குது வாஷ்ரூமு. ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு கிராசிங் இருக்குது. நம்ம செங்கோட்டை தாம்பரம் அந்த ஈஸ்ட் டெல்டா ரூட்டில் வர ட்ரெயின் கிராசிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் இப்போ வந்துட்டுருக்கான். ஸோ அந்த கிராசிங்கை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்த்து ஊற்றுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஒரு சீட்டை பிடிச்சிருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ விருதாச்சலத்துக்கு அப்புறம் விடிஞ்சிடும். ஸோ கர்வ் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெமோ சூப்பராக கவர் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் போய் இடம் பிடிச்சிட்டு இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. இந்த டெமோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வெண்டாஸ் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அதாவது வெண்டாஸ் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோண்டு சின்ன காம்பேக்ட் கம்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த லக்கேஜெலாம் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷனோட இருக்குது டெமோலையுமே. நம்ம ட்ரெயினோட நம்பர் நான் சொல்லியிருக்கவே மாட்டேங்க. ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 76813 கடலூர் போர்ட் ஜங்ஷன் சேலம் டெமோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டெமோஸ்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரன்னிங் டெமோ. அது செகண்ட் லாங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதே இங்கே திருப்பாற்றிப்புலியூர்லேருந்து திருச்சி ஆப்ரேட் ஆகிற டெமோ தான் செகண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் டெமோ. ஸோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனால் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ 198னால பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி பேசஞ்சர் கேட்டகரியில் தான் வருது. ஸோ ஃபேர் எல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி ஜேர்னி போக போக சொல்கிறேன். ரொம்ப பெரிய ஜேர்னி இந்த ட்ரெயின். சீட்டு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வர சேர் கார் கோச்சஸில் இருக்க மாதிரியே மெமோ டைப் சீட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பாருங்களேன். ஸோ சீட்டு கீழே காம்பேக்டாக 4 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பின்னாடி இதில் பார்த்தா தெரியும் 2 இருக்கா. ஸோ அந்த சைடு அங்கே 1 இருக்குது. ஸோ 3 பேருக்கு 3 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டெமோஸாக இருக்கட்டும் மெமோஸாக இருக்கட்டும் வண்டி கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடிலேருந்தே இந்த அலாட் ஆன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் வண்டி ஏன்னா முன்னாடி இருக்கல கோச்சு பிரிட்ஜிலேருந்து அங்கே வரணும்ல. ஸோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாட் ஆன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்குமே. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4:40 அலாட் ஆன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4:45 ஆகிடுச்சு. சிக்னலும் போட்டாங்க. பின்னாடி அலாட் ஆன் கேட்குதுங்களா. நம்ம இந்த 76813 கடலூர் போர்ட் ஜங்ஷன் சேலம் டெமோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45க்கு இங்கே கடலூர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இது டெய்லி ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் இங்கே 4:45 கிளம்பி 9:10க்கு சேலம் ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 198 கிலோமீட்டர்ஸை இந்த ட்ரெயின் வந்து 4 hours 25 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணுறதுல ஃபாஸ்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்னொரு வண்டியுமே இருக்கான் காரைக்கால் எஸ்எம்இடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ். அவன் பார்த்தீங்கன்னா 5 hours 10 minutes எடுத்துப்பான். இவன் 4 hours 25 minutesலேயே கவர் பண்ணுறான். இன் பிட்வீன் ஒரு ரிவர்சலோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி விருதாச்சலத்தை ஒரு ரிவர்சல் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் நோக்கி போகும். டைவர்ஷன் எடுக்குதா. லெஃப்டில் போகிறது டெல்டா போகிற மெயின் லைனு. நம்ம வண்டி இங்கேயே டைவர்ஷன் எடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஆல்ட்டுன்னே பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தாங்க. ஸோ கடலூர்லேருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் ஆல்ட் குறிஞ்சிப்பாடி நிற்கும் 24 கிலோமீட்டர் தள்ளியது. 87 88 அடிச்சு நவுத்துறாங்க ஸ்பீடு. ஷேக்கு செம்ம பயங்கரமா இருக்குங்க. குறிஞ்சிப்பாடி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 4 minutes டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 5 to டைம் பார்த்தீங்கன்னா 5:06 ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு வின்டேஜ் ஃபீலே வந்துச்சு. ஷேக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷேக்கு. நீங்கள் ஷேக்கும் காமிச்சிருப்பேன் நான் டெமோவில் 90+ ஒரு வின்டேஜ் ஃபீலோட செம்ம சூப்பராக இருந்துச்சு.
அடுத்த ஹால்ட்னு பார்த்தீங்கன்னா வடலூர் நெய்வேலி. ஸோ அந்த நெய்வேலி என்எல்சிக்குள்ளே இந்த ட்ரெயின் போவாங்க. என்எல்சிக்குள்ளே போகுமா என்எல்சி பார்டரில் போகுமான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த என்எல்சியோட அந்த பில்டிங்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியராகவே பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக், வெளியில எல்லாம் ஃபுல்லாக இருட்டி இருக்குங்க. ஸோ வெளிச்சத்தில் வந்து தான் எல்லாமே கிளியராக காமிச்சிருக்கலாம். ஸோ இருட்டி இருக்கிறதுனால ஸ்டேஷன்ஸ் அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மட்டும் காட்டுறேன். விருதாச்சலம் போன பிறகு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கிளியராக கவர் பண்ணிட்டு போகலாம். 5:14 வடலூர் ரீச் பண்ணியிருக்கும். ஒரு 5 minutes டிலேலங்க. ஸோ வடலூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், ராமலிங்க அடிகளார் கோவிலுக்கு ஃபேமஸ். இவ்வளோ மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே வடலூரில் போர்ட் ஆகுது. ஸோ நான் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் வந்து நான் அயோத்திப்பட்டினத்துலேருந்து சேலத்துக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து செம்ம ஜாம்பாக இருந்துச்சு. அயோத்திப்பட்டினத்தில் இந்த ட்ரெயினை ஏறக்கூட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு லாங்கஸ்ட் ரன்னிங் டெமோவில் க்ரௌட் அவ்வளோ இருக்கு. ஸோ எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் தான் கிளம்பி வந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் நாள் இல்லை. ஸோ க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் கிளியராக கவர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. நெய்வேலி என்எல்சிக்குள்ளே போகிற லைனுங்க, கிளியராக தெரில. பட் ஆனால் என்எல்சியோட அந்த டிக்கிங் பாயிண்ட்லாம் இருக்க பாருங்க. ஸோ நல்லா பள்ளத்தாக்கு கிளியராக இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஃபைவ் 17 வரணும். 5:22 ஒரு 5 minutes டிலேயில் நெய்வேலி ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் போர்டிங்காக நின்றுட்டுருக்கு. அங்கே கடலூர்லேருந்து கிளம்புனதுலேருந்து குறிஞ்சிப்பாடியாக இருக்கட்டும், வடலூராக இருக்கட்டும், நெய்வேலியாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா லூப் லைன் தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லூப் லைனோட தான் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது, சிங்கிள் பிளாட்ஃபார்ம் கிடையாது. மைனிங்லாம் தெரியுது பார்த்தீங்களா, சுக்கன்லாம் கீழே. ஸோ இருட்டில் இந்த லைட்டுங்க வெளிச்சத்தை வச்சு தான் தெரியுது. பட் ஆனால் டே டைமில் வந்தீங்கன்னா கிளியராக எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஊத்தாங்கல் மங்கலம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 5:24, டைம் பார்த்தீங்கன்னா 5:28 ஆகுது. ஸ்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது, காமிச்சிருப்பேன் நான். இங்கேயும் க்ரௌடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருதாச்சலம் செக்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வண்டிக்கு ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ நம்ம வண்டி இந்த டைரக்ஷனில் போய் நின்று அப்படியே ஆப்போசிட் அந்த டைரக்ஷனில் போகும். இன்பிட்வீன் அந்த கார்ட் லைனை கிராஸ் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு லீவ் நாளுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி காலியாக இருக்குது. ஸோ சீட்டுக்கு ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நார்மல் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வண்டி வந்து ஃபுல்லாகிடும். ஸோ எல்லா சீட்டுமே வந்து இங்கேயே ஆக்குப்பை ஆகிடும். நம்ம இந்த விருதாச்சலம்லாம் தாண்டி போகிற ஃபுல் ஜாம் பேக் ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை க்ரௌடு கண்டிப்பாக நிற்கும் இந்த வண்டிக்கு. கடைசியாக நெய்வேலி என்எல்சியோட வியூலாம் பார்த்துக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தெரியாது. கூடிய சீக்கிரம் டே டைமில் இந்த ரூட்டில் ஒரு ஜேர்னி பண்ணி காட்டும். அந்த எஸ்எம்இடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ் டே டைமில் தான் வரும். அப்போது இந்த ரூட்டை இன்னும் கிளியராக கவர் பண்ணி காட்டலாம். இந்த பக்கத்தில் ஒரு லைன் வர்றது தெரியுதுங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்ட் லைன், விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி லைன். அது
அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் போகும். அது வந்து இங்கே விருதாச்சலம்லேருந்து சேலம் போகிற லைன். ஸோ நம்ம இந்த லைன் வழியாக வந்து இந்த கார்ட் லைனை பிரேக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சேலம் லைனில் ஜாயின் பண்ணுவோம். ஐந்து ஆறு ஒன்று 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 விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி மெமு விழுப்புரம் இருந்து திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் நடைமேடை 3 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். யாத்ரிகர் கிருப்பயா ध्यान दें गाड़ी संख्या 5 15 minutes பிஃபோர் டைமில் விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6 o'clock, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:45 வந்துருச்சு. இங்கே ரிவர்சல் இருக்குது, ஸ்லாக்குமே இருக்குது. ஸோ இங்கே இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 லாங்கஸ்ட் வண்டியோட ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திருச்சியிலேருந்து திருப்பாற்றியூர் புலியூர் டெமோ வந்துட்டு உடனே கடலூர் சேலம், சேலம் விருதாச்சலம், உடனே விருதாச்சலம் சேலம், சேலம் கடலூர், கடலூர் திருப்பாற்றிப்புலியூர், திருப்பாற்றிப்புலியூர் திருச்சி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேக் ஷேரிங் ப்ரொசீஜர். ஸோ 6:10 இங்கேருந்து கிளம்புங்க. ஒரு 25 minutes ஹால்ட் இருக்குது இங்கே விருதாச்சலமில். விழுப்புரம் திருச்சி மெமோங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கோம் திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும். இதான் ரேக் ஷேரிங். திருச்சியிலேருந்து திருப்பாற்றிப்புலியூர் வந்துட்டு அங்கேருந்து எம்டி ரேக் கடலூர் வந்துடும். ஸோ கடலூர் சேலம், சேலம் விருதாச்சலம், விருதாச்சலம் சேலம், சேலம் கடலூர், அப்படியே எம்டி ரேக் திருப்பாற்றிப்புலியூர் போய்ட்டு திருப்பாற்றிப்புலியூர் திருச்சியாக போய்டும். இதான் இந்த ரேக் ஷேரிங் ப்ரொசீஜர். 6:10 ஆகுதுங்க. ஸோ கரெக்டாக ட்ரெயினை மூவ் பண்ணியாச்சு ஆன் டைமுக்கு. அங்கேருந்து காலியாக வந்த ட்ரெயின் இங்கே விருதாச்சலத்தில் ஃபுல் ஆகிடுச்சுங்க. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் ஆகிடுச்சு. எல்லாருமே செட் பண்ண உட்காந்துட்டாங்க. 5:45 வந்த ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:10 விருதாச்சலத்துலேருந்து கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 இன்டர்மீடியட் ஹால்ட் இருக்குது நம்மளுக்கு சேலம் போகிற வரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி காட்ட முடியாது. மேஜர் ஸ்டேஷன்ஸை மட்டும் கவர் பண்ணி காட்டுறேன். ரூட் எல்லாம் கிளியராக பார்ப்போம். க்ரௌட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கிளியராக பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒரு லீவ் நாள். போக போகிறது தெரியுதுங்களா? ஸ்மோக்கு. இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான முக்ஷாபரூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே எதிர்க்க நம்மளுக்கு ஒரு கிராசிங் இருக்குங்க. ஸோ மங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்கு எதிர்க்க கிராசிங் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லைன். இது
என்ன கூட்டம் நிற்கிது பார்த்தீங்களா இந்த வண்டிக்கு. நான் சொன்னல டிமாண்டட் ட்ரெயின், இன்றைக்கி லீவ் நாளாக இருந்தாலுமே சரியான கூட்டம் நிற்கிது. புக்கரிவாரின்னு ஒரு ஊர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊர் ப்ரொனவுன்சேஷன் சரியாக வரல, ஆனால் இங்கே அவ்வளோ கூட்டம் ஏறுது நம்ம வண்டிக்கு. சமோசா சமோசா. அடுத்த ஊர் ரீச் பண்ணியிருக்கோம், செருவத்தூர்னு சொல்லிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் ஏறுதுங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கூட்டம் ஏறும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் லீவ் நாள் ஆனாலுமே கூட்டம் செம்மையாக ஏறுது. சின்ன சேலத்துக்கு முன்னாடி இது ஒரு லைன் வருதுங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன சேலம் ரீச் பண்ணியிருக்கோம். 30 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:10, டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. இங்கே இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். கடலூர்லேருந்து சேலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. இது 198 கிலோமீட்டர்ஸ்னால அது ஆர்டினரி ஃபேரில் வரும். இது 200+ பர்சன்ட் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி மாறிடும். அதுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சேவ் ஆகுது அந்த ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்னால. ட்ரெயின் இப்போ உள்ள ஜாம் பேக் ஆகிடுச்சிங்க, செம்ம கூட்டம் ஏறிடுச்சிங்க, பார்த்துருப்பீங்க. ஆத்தூர் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. ஸோ க்ரௌடு ஹெவியாக இருக்கிறதால எதிர்த்து போய் பிளாட்ஃபார்மில் நின்று பேச முடியல. உள்ளவும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது. ஆத்தூர் ஸ்டேஷன்லேயும் போர்டிங்க்கு நிறைய கூட்டம் நிற்கிது.
ஏத்தாப்பூர் ரோடு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேலத்தில் இருக்க ஃபேமஸ் அந்த முத்துமலை முருகன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் வரும். ஸோ நம்ம ட்ரெயினில் வர சொல்லவே பார்த்திங்கன்னா டுவர்ஸ் அது விருதாச்சலம்லேருந்து சேலம் போகிற டைரெக்ஷனில் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ரைட் சைடில் வருங்க. ஸோ ட்ரெயின் செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இங்கே டோர்கிட்ட நின்று இது சீட்டுக்கிட்ட இருக்க ஜன்னல்லேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சார் என்னத்திங்கன்னா அந்த டோர்கிட்ட நின்று எடுத்துகிட்ருப்பேன். செம்ம பேக் ஆகிடுச்சுங்க வண்டி. இந்த சென்னை ஆத்தூர் சின்ன சேலம் இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ஏறிட்டுருக்கு. வாழப்பாடி ரீச் பண்ணியிருக்காங்க. ஐயோ இங்கே ஆல்ரெடி வண்டி சாம்பாக்கு இவ்வளோ கூட்டம் இன்னும் நிற்கிது இங்கே ஊரில். லாஸ்ட் க்ரௌடு பாருங்க வண்டியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. மின்னாம்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம சேலத்தில் இருக்க தாமு ட்ராவலாக்ஸ் அவரோட சொந்த ஊர் இது தான். ஸோ ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம். அதோ நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஏய் இங்கே சேலம் டவுன் அடுத்து சேலம் மார்க்கெட்டு சேலம்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படியே இறங்க ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ எவ்வளோ க்ரௌட் டிவோட் ஆகுது பாருங்கள் இங்கே.
சேலம் மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஆல்மோஸ்ட் க்ரௌடு பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிடும் சேலம் மார்க்கெட்டில். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டமும் பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிட்டாங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் ரொம்ப லோவில் இருக்குங்க. இப்போ இறங்கிறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோடு அப்புறம் கரூர்லேருந்து வர லைன். அது அப்படியே இது பண்ணிட்டீங்களா ஏதாச்சுன்னு? ஃபஸ்ட்லேருந்து மாறுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, எடிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes டிலேயில் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:10, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:40 தான் வந்துச்சு. க்ரௌடு எக்கச்சக்கமான கூட்டவங்க. ஸோ இன்னைக்கு லீவ்னால க்ரௌடு காலியாக இருக்குன்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் இன்றைக்கி ஏதோ சந்தையாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் ஏறிச்சு. மார்க்கெட் ஸ்டேஷனில் இறங்குற க்ரௌடும் பார்த்துருப்பீங்க. அப்படியே ட்ரெயின் ஃபுல்லாகவே மார்க்கெட் ஸ்டேஷனில் இறங்கிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. தமிழ்நாடு லாங்கஸ்ட் ரன்னிங் டெமோவில் ஒரு விளாக் பண்ணி முடிச்சாச்சு. கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து சேலம் வரைக்கும். ஸோ இந்த வீடியோ எதுவும் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்த சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.